Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு இரங்கல். தமிழக சட்டசபை இன்று கூடியது. மறைந்த எம்எல்ஏக்களுக்கும் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்தவர்களுக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் இறந்த செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்தேன். கள்ளச்சாராயம் விற்பவர்களை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என சபாநாயகர் அப்பாவு கூறினார். வரும் 29ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. விஷச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் எங்கிருந்து வந்தது? விசாரிக்க ஸ்டாலின் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் காலனியில் விஷச்சாராயம் குடித்ததில் இறந்த 34 பேரின் குடும்பத்துக்கு தலா 10 லட்சமும், சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மெத்தனால் கலந்த விஷச்சாராய உற்பத்தி, விற்பனையில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்யவும், விஷச்சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்கவும் காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக முழுமையாக விசாரணை செய்யவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்காமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்கவும் ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி பி. கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அதிமுக கடிதம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 35 பேர் பரிதாபமாக இருந்தனர். இந்த சூழலில் இன்று கூடிய தமிழக சட்டசபை கூட்டத்தில் குவைத் தீ விபத்தில் இறந்தவர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டன. பின் சட்டசபை நிகழ்வுகளை நாளை காலை 10 மணிக்கு சபாநாயகர் அப்பாவு ஒத்திவைத்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என அதிமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவுவிடம் கடிதம் வழங்கப்பட்டது. எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கடிதத்தை வழங்கினர். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் நாளை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசவுள்ளார். இதேபோல் கள்ளக்குறிச்சி, மாஞ்சோலை விவகாரங்கள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கடிதங்கள் வழங்கப்பட்டன. முன்பே எச்சரித்த தினமலர். கருணாபுரம் மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலை கிராமங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தடையின்றி நடப்பதாக 2 நாட்களுக்கு முன்பு நமது தினமலர் நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சும் இடங்களுக்கு சென்று போலீசார் சில நேரங்களில் சோதனை நடத்துகின்றனர். ஒரு இடத்தில் போலீசார் சோதனை நடத்தினால் இன்னொரு இடத்தில் சாராயம் காய்ச்சும் பணியை வியாபாரிகள் பயமின்றி செய்கின்றனர். கள்ளச்சாராய விற்பனையை போலீசார் தடுத்தாலே கல்வராயன் மலை பகுதிகளில் சாராயம் காய்ச்சுவது குறைந்துவிடும் என தினமலர் செய்தியில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் சாராய வியாபாரிகளிடம் வாங்க வேண்டியதை வாங்கிக் கொண்டு போலீசார் சும்மா இருந்து விடுவதாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாராயம் காய்ச்சுவதற்கு தேவையான வெல்லம் உள்ளிட்ட மூலப்பொருட்களையும் காய்ச்சுவதற்கு தேவையான பேரல்களையும் லோட் ஆட்டோ மற்றும் பைக்குகளில்தான் சாராய வியாபாரிகள் மலைப்பகுதிகளுக்கு கொண்டு செல்கின்றனர். கண்காணிப்பு பணியை போலீஸ் அதிகாரிகள் தீவிரப்படுத்தினால்தான் கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சுவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் தினமலர் செய்தியில் ஆலோசனை கூறப்பட்டிருந்தது. தினமலர் செய்தியை பார்த்த பிறகாவது போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டார்கள் என கள்ளக்குறிச்சி மக்கள் வேதனையுடன் சொல்கின்றனர். திமுக ஆட்சியில் தமிழகம் 1980 நோக்கி செல்கிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் 35க்கும் அதிகமான உயிர்கள் பறிபோனது வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய உயிரிழப்புகள் 1980 காலகட்டத்தில் ஏற்பட்டதைப் போல தமிழகம் 40 ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் கள்ளச்சாராயத்தினால் சுமார் 60 உயிர்கள் பறிபோனதற்கு பின்னரும் முதல்வராக தொடர தமக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்பதை ஸ்டாலின் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் பல உயிர்கள் பலியாகும் வகையில் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசை கண்டித்து வரும் 22ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக அரசின் அலட்சியம், எடப்பாடி விஜய் அட்டாக். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தே உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ள செய்தி கேட்டு பேரதிர்ச்சி அடைந்தேன்.
இன்று தமிழ்நாடு சட்டசபை கூடும் நிலையில் இந்த விடியா திமுக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியாலும் மெத்தன போக்காலும் பரிதாபமாக உயிரிழந்தோரின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து அவர்களின் சொல்லொண்ணா துயரில் பங்கு கொள்வதே பிரதானமாக அமைகிறது. மேலும் இறப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்தாரையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரையும் சந்திக்க தற்பொழுது கள்ளக்குறிச்சி விரைகிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய பலர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படியொரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். வாட்ஸ்அப் குரூப் மூலம் சாராயம் கடத்தும் வியாபாரிகள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 36 பேர் இறந்துள்ளனர். மருத்துவமனைகளில் இன்னும் பலர் உயிருக்கு போராடுகின்றனர். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம்தான் இத்தனை பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என தெரியவந்துள்ளது. சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கல்வராயன் மலை 1095 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தடையின்றி நடக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட மலை கிராமங்களில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயம் சேலம், விழுப்புரம், பெரம்பலூர், கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க போதுமான போலீசார் இல்லாதது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதனால் போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சும் இடங்களில் ஒப்புக்குத்தான் சோதனை நடத்துகின்றனர். கள்ளச்சாராயத்தை அழித்து விட்டோம், இத்தனை பேரை கைது செய்து விட்டோம் என அரசுக்கு கணக்கு காட்டுவதோடு சரி. ஆனால் கள நிலவரம் வேறு. சோதனை நடத்திவிட்டு போலீசார் சென்ற சில நாட்களில் மீண்டும் அதே இடத்தில் சாராயம் காய்ச்சப்படுகிறது. கல்வராயன் மலையில் இருந்து கீழே இறங்கி வர பயன்படும் அனைத்து வழித்தடங்களிலும் போலீஸ், வனத்துறை சோதனைச் சாவடிகள் உள்ளன. அங்கெல்லாம் ஒப்புக்குத்தான் சோதனை நடக்கிறது. போலீசாருக்கு தண்ணி காட்டிவிட்டு சாராய வியாபாரிகள் கள்ளச்சாராயத்தை விற்பனைக்காக கடத்தி சென்று விடுகிறார்கள் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் வாட்ஸ்அப் குரூப் மூலம் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கின்றனர். பிறகு கல்வராயன் மலை பகுதிகளில் இருந்து கள்ளச்சாராயத்தை பைக், மொப்பெட் மூலம் கடத்தி வந்து டோர் டெலிவரி செய்கின்றனர். மொத்தத்தில் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறுகின்றனர் எனலாம். இதனாலேயே இன்று மிகப்பெரிய உயிர்ச்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து 36 பேர் பலியான அதே நேரத்தில் சேலம் மாவட்டம் தலைவாசல், மணிவிழுந்தான் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஃபோன் பண்ண சொல்லுவாங்க. யாருண்ணா ஓனரா? ஊரில் தான் இருப்பாங்க. ஓனர் யாருன்னு கேட்டேன். அஞ்சலா. அஞ்சலியா? அஞ்சலா ஓனரா? சரி. நீனா நீ சரியானால ரொம்ப சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியில் சாராயம் விற்றது இவர்கள்தான். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 100க்கும் மேற்பட்டவர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளிலும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் வரிசையாக பலர் இறந்து வருகின்றனர். நேற்று 16 பேரும் இன்று காலை 20 பேரும் இறந்தனர். பலி எண்ணிக்கை 36ஆக உயர்ந்தது. கள்ளச்சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, கோவிந்தராஜின் தம்பி தாமோதரன் ஆகியோரை கள்ளக்குறிச்சி போலீசார் கைது செய்தனர். கள்ளச்சாராயத்தை யாரிடமிருந்து வாங்கி வந்தார்கள், போதைக்காக என்ன கலந்தார்கள் என மூவரிடமும் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கள்ளச்சாராய வியாபாரி சின்னதுரை தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவிந்தராஜ், சின்னதுரையுடன் தொடர்பில் இருந்த மேலும் 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். துப்பாக்கியை காட்டி மிரட்டி பெண் போலீஸ் பலாத்காரம். தெலங்கானா மாநிலம் பூபாலப்பள்ளி மாவட்டம் காலேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயாக பணியாற்றி வந்தவர் பவானிசன். இந்த போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீசார் லட்சுமி பம்ப் ஹவுஸ் அருகே உள்ள குடியிருப்பில் வசித்து வருகின்றனர்.
இந்த ஸ்டேஷனில் பணிபுரியும் பெண் தலைமை காவலர் ஒருவர் பணி முடிந்து இரவு 10 மணியளவில் குடியிருப்புக்கு சென்றார். அதே கட்டடத்தின் 2வது மாடியில் வசிக்கும் SI பவானிசன் நள்ளிரவு 1 மணி அளவில் ஜன்னலை அகற்றிவிட்டு பெண் போலீசின் அறைக்குள் நுழைந்தார். பின்னர் தன்னிடம் இருக்கும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பெண் போலீஸை பாலியல் பலாத்காரம் செய்தார். இது பற்றி தனது கணவரிடம் தெரிவித்த பெண் போலீஸ் உயர் போலீஸ் அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். ஏற்கனவே தன்னை 20 நாட்களுக்கு முன்பு பலாத்காரம் செய்ய முயன்றார் என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட SP கிரண்கரை விசாரணை நடத்தினார். விசாரணையில் பவானிசன் தவறு செய்தது உறுதியானது. இதைத் தொடர்ந்து பவானிசனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். கரீம்நகர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே IG ரங்கநாத் கைதான SI பவானிசனை டிஸ்மிஸ் செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதேபோல் 2022ஆம் ஆண்டு பாலியல் வழக்கில் சிக்கிய பவானிசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பவானிசன் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஸ்ரீதர் பாபுவின் பெயரை கூறி அனைவரையும் மிரட்டி வந்துள்ளார். இது பற்றி கருத்து தெரிவித்த அமைச்சர் ஸ்ரீதர் பாபு, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்கவே மாட்டோம், நிச்சயம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்றார். மெக்காவில் வெப்ப அலை 1000ஐ நெருங்கும் மரணம். சவுதியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிக வெப்பம் பதிவாகி வருவதால் அந்நாட்டு மக்களே செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஹஜ் பயணம் மேற்கொண்டுள்ளவர்கள் குடைகளை பிடித்தபடி தண்ணீர் அருந்தியபடி தங்கள் யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர். சவுதி அரேபியா வானிலை மைய அறிக்கையின்படி மெக்காவில் அல் ஹராம் பகுதியில் 51 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவியதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு சவுதியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக ஹஜ் யாத்திரையின் போது 900க்கும் அதிகமானோர் இறந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அவர்களில் 600 பேர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் 80 பேர் இந்தியர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்களது உடல்கள் மெக்காவுக்கு அருகில் உள்ள அல் முய்சியம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. ஹஜ் புனித யாத்திரைக்கு முறைப்படி விசா எடுத்து வரும் மக்களுக்கு குளிர்சாதன வசதி உள்ளிட்ட வசதிகளை சவுதி அரசு செய்கிறது. அவ்வாறு பதிவு செய்யாத மக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருக்கும் காரணத்தாலும் உணவு, நீர், குளிர்சாதன வசதி மற்றும் முறையான தங்கும் வசதி இல்லாததாலும் அதிகம் பேர் பலியானதாக கூறப்படுகிறது.